அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்துக்காக இதை நீங்கள் கட்டாயமாக ஓதுங்க. நிறைய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அது எதுவாக வேணா இருக்கலாம். கணவருக்கு நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வருமானம் பெருகணும், சொந்த வீடு அப்படின்னு அமையணும், ஆசைப்படுற எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும், சந்தோஷம் நிம்மதி பெருகணும். இந்த மாதிரி என்ன மாதிரியான துவா நம்ம மனசில் ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த விஷயம் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க இந்த ஒரு துவா போதுமானதாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான துவா. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம், எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் ஓதுங்க. உங்களால் முடிஞ்சால் 100 முறை இல்லை 1000 முறை முடிஞ்சாலும் ஓதலாம். ஆனால் தொடர்ந்து இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு துவா குரான்லேயும் இருக்குது, ஹதீஸ்கள்லேயும் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே, என்னென்னலாம் நமக்கு வேணும்னு நம்ம ஒரு பட்டியல் வச்சுருப்போம்ல, நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே நம்ம அடையிறதுக்கு இந்த ஒரு துவா ரொம்ப 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 உதவியான துவா. இது குரான்ல 2வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு. அதாவது அது என்ன 2வது அத்தியாயம்? சூரா பக்கரா. பொதுவாகவே பக்கராங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா தான் குரான்ல. அந்த ஒரு சூறாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அந்த சூறால இடம்பெற்றிருக்கிற இந்த ஒரு வசனம், இதை நீங்கள் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, இந்த ஈமானோட நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, நியத் வச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய இறைவனே, எனது இறைவனே, இந்த உலகிலும் எனக்கு நலவை தருவாயாக, மேலும் மறு உலகிலும் எனக்கு நலவை தருவாயாக, நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இதுதான் இதனுடைய அர்த்தம். இது 3மே என்ன, நம்ம இன்மை வாழ்க்கையும் கேட்குறோம், மறுமை வாழ்க்கையும் கேட்குறோம். இன்மையிலையும் நீங்கள் சிறந்ததாக நாங்கள் வாழணும், மறுமையிலும் நம்ம சிறந்த ஆளாக வாழணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த ஒரு துவா ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட உதவியாக இருக்கக்கூடிய துவா. நல்ல தொழில் வேணும்னு நினைக்கிறீங்களா? கை நிறைய வருமானம் வேணும், நல்ல விதமாக வாழ்க்கையை வாழணும், எந்த மாதிரியான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழணும், அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் கணவருடைய வருமானத்தில், இல்லை பெண்கள் தனியாகவே ஏதாச்சும் வீட்டில் இருந்துட்டோ இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் அல்லாஹ் தஆலா இடத்துல பரக்கத்து வேணும். இந்த உலகத்துலேயும் நலவு அப்படிங்கும்போது அது எல்லாமே அடங்கிடுச்சு. மறு உலகிலும் நலவு நம்ம கேட்குறோம் அப்படிங்கும்பொழுது 2ஐயும் சார்ந்து நம்ம இதில் கேட்டிருக்கோம். அப்போ இது ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். பொதுவாகவே நிறைய நபிமார்கள் ஓதுன துவாக்கள் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பி, ரப்பனா, இந்த வார்த்தை ரப் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஏன்னா ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமான வார்த்தை அப்படிங்கும்போது அந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம், ரப்பனா அப்படின்னு. என்னுடைய இறைவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை உரிமையாக கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? என்னுடைய இறைவனே அப்படின்னு. என்னுடைய இறைவன் நீ என்ன படைத்தவன், நீ எனக்கு நீ இதை மாதிரி வேணும், எனக்கு ஏதோ செய்யணும், நீ தான் உன்னால தான் செய்ய முடியும், நீ என்னுடைய இறைவன் நம்ம அப்படின்னு உரிமையாக நம்ம அல்லாஹ்வை அழைக்கணும். எப்போவுமே சரி, எந்த ஒரு துவா நம்ம செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வை நாம உரிமையாக கேட்கணும். உன்னால் மட்டும்தான் யார் ரப்பே, உன்னால் மட்டும்தான் முடியும், உனக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது, உன்னால் மட்டும்தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ்வை நம்ம உரிமையோடு தான் அழைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இதை நீங்கள் ஓதி உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் ஒட்டுமொத்த ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நல்லருள் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஓத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஃப்ரீயாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி,
இந்த நேரத்துலேயும் இந்த துவாவை எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் அதிகமாக ஓதிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவாகவே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.